குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 15 ஏப்ரல் 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். சரி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட்லைன்ஸ். மக்களவை தொகுதிகளை 850 உயர்த்தும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை அறிமுகம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்னா 816 ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போது அதை 850 உயர்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா, இது எதுக்காகனா மகளிர் இடஒதுக்கீடு 33% வந்து கொண்டு வரணும். ஸோ 850 உயர்த்தும் போது அவங்களுக்கான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 280 இடங்கள் மகளிருக்கான இடங்களாக வந்து கொடுக்கப்படும். சரிங்களா, ஓகே. ஸோ ஆல்ரெடி இருந்த சட்ட திருத்தம் தான் 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. நாரி சக்தி வந்தன அதிநியம். ஓகே, இதை வந்து அமல்படுத்தணும். இந்த சேஞ்சஸ் பண்ணி அமல்படுத்தணும். சரிங்களா, ஸோ இதில் 280 தொகுதிகள் வந்து மகளிருக்கு ஒதுக்கப்பட உள்ளன. ஓகே, ஸோ இப்போது இதை பண்ணணுன்னா நிறைய சட்டப்பிரிவில் திருத்தம் மேற்கொள்ளணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் 106. அடுத்து பார்த்திங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தரவுகளின் அடிப்படையில் 2029 ஆண்டுக்கான மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கான 33% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டத்தை அமல்படுத்தும் நோக்கில் அரசமைப்பு சட்டப்பிரிவு 89 திருத்தம் மேற்கொள்வதாக மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஸோ இந்த ஆர்டிக்கல் 81 இது என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி அதில் இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னு நடக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நம்ம இன்னொரு வாட்டி கோத்ரூ பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இதுக்கு எதிர்கட்சிகள் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி எல்லாருமே வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ராஜினாமா, பீகார் முதல்வராக பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரி இன்று பதவியேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 பார்த்திங்கன்னா பீகாரில் எலெக்ஷன் நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ அதில் வந்து ஐக்கிய ஜனதா தளம் அந்த கட்சியை சேர்ந்த தலைவர் நிதிஷ்குமார் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். சரியா, ஜெயிச்சு. ஓகே, பாஜகவோட கூட்டணி வச்சு. ஸோ இப்போது அவர் வந்து கண்டினியூஸாக முதல்வராக இருந்திருந்தார். இப்போது மாநிலங்களவை எம்பி தேர்தல் வந்தது இல்லையா, ஸோ அதில் வந்து நிதிஷ்குமார் போட்டியிடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸஸ் வந்தது. ஓகே, அதே மாதிரி அவர் போட்டியிட்டு மாநிலங்களவை எம்பியாக செலக்ட் ஆகிட்டார். ஓகே, இப்போ என்ன மேட்டர்னா ஒருத்தர் வந்து 2 பதவிகள் வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ முதல்வராகவும் இருக்கார், மாநிலங்களவை எம்பியாகவும் இருக்கார். ஸோ அவர் தான் எது வேணும்னு முடிவு பண்ணணும். சரியா, ஸோ அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா நான் மாநிலங்களவை எம்பியாக இருக்கார், பீகாருக்கு ஒரு புதிய முதல்வர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டார். சரியா, ஸோ இப்போது புது முதல்வராக யாரை போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்தது. அப்படி பார்க்குறப்போ பாஜகவை சேர்ந்த அந்த மாநில பாஜக தலைவர், ஓகே, பீகாரோடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரி அப்படின்ற இவரும் ஆக்சுவலாக ஒரு எம்எல்ஏ தான். அங்கே ஒரு தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. ஸோ இவரை வந்து இப்போது முதல்வராக வந்து பதவியேற்க முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பதவியேற்க போகிறாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அதுதான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் எந்த கட்சியை சேர்ந்தார் அது மட்டும் போதும். சரி, அடுத்து வந்தோன்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகளை நிறைவு செய்த தெற்கு ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1951 ஸ்டார்ட் பண்ண சென்னை கோட்டம், அதாவது தெற்கு ரயில் சதர்ன் ரயில்வேஸ் 75 இயர்ஸ் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ ஆர்ஆர்பி படிக்கிறவங்க, ரயில்வே எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். டிஎன்பிசி லெவலில் தேவைப்படுறது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா அரசியலில் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ சேம் தான், இந்த 33% உள்ள ஒதுக்கீடு அதை பற்றி தான் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. ஓகே, நேற்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினம். ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நமக்கு. கண்டிப்பாக அவரை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க, இன் அண்ட் அவுட். ஓகே, அகைன் இதை பற்றி ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கல்
இலக்கு 2039 மோடி அரசு காட்டுவது வேகமாக விகுமா. இது வந்து ஒரு அரசியல் பார்வையிலையும் நார்மல் ஒரு சிட்டிசனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பார்வையிலையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த மசோதா எந்த அரசமைப்பு சட்டம் திருத்தம் செய்யணுனாலும் மக்களவையில் வந்து 2/3 பங்கு பெரும்பான்மை தேவை. சரியா? அதான் ஹைலைட். ஓகே. ஸோ மத்திய அரசு என்ன முன்மொழிவு பண்ணுறாங்க, எதிர்க்கட்சிகள் வந்து ஏன் சொல்கிறாங்க, இதை எதிர்க்கிறாங்க, இதை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்ன, இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா அகைன் அமெரிக்கா ஈரான் விரைவில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்க. முதல் கட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வர போகிறாரு. ஓகே, எலெக்ஷனுக்காக. சரி, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள மீட் பண்ணலாம். தேங்க்யூ.